ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஈரான் அவ்வப்போது வெளியிடக்கூடிய காணொளிகள் அதிர்வலைகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த ஈரான் இதற்கு முன்பு 2 காணொளிகளை வெளியிட்டிருந்தது. 2 காணொளிகளுமே பதுங்கு குழிக்குள் இராணுவ பொருட்கள், ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. ஈரான் ஒரு காணொலியை வெளியிடுகிறது என்றால் மறுநாள் கடுமையான தாக்குதல் இருக்கிறது என்ற அர்த்தமாக இருந்தது. அப்படித்தான் ஈரான் வெளியிட்ட ஒவ்வொரு காணொலிகளுக்கு பின்னால் அது அதிரடி தாக்குதலை எடுத்துக்கொண்டு இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. முதலில் ஈரான் வெளியிட்டிருந்த 2 காணொலிகளிலும் என்ன விடயங்கள் இடம்பெற்றிருந்தது என்றால், ஏவுகணைகள், ஆளில்லாது தாக்கக்கூடிய அந்த விமானங்கள் மற்றும் ஆயுதங்கள் பெருவாரியாக இருந்தன. இவைகள் அனைத்துமே பதுங்கு குழிக்குள் அவர்கள் கட்டமைத்து இருந்தார்கள். அப்படியென்றால் எப்படியாவது அமெரிக்கா தங்கள் மீது தாக்குதலை நடத்தும், அதை எதிர்த்து களமாட வேண்டுமென்றால் பதுங்கு குழிகள் தான் நமக்கு சரியானது என்று ஈரான் முன்பே கணித்திருந்து அதற்கான களங்களை எடுத்ததா என்ற ஒரு எண்ணம் தான் மனதிற்குள் வருகின்றன. இந்த சூழலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பொழுது ஈரானின் அணு உலை இருக்கக்கூடிய அந்த ஆலையை தகர்க்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. எந்த நாட்டிலுமே போர் நடைபெறுகின்ற பொழுது அணு ஆலைகளின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதுதான் ஐநா மன்றத்தின் விதி, சர்வதேச போர்க்களத்தின் விதியும் கூட. ஆனால் இந்த விதிகளை மீறி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் அணு உலை மீது தாக்குதலை நடத்துவதற்கான களங்களை எடுத்து அதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை ஈரான் முறியடித்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய 3வது காணொலி இது சற்று வியப்பை எழுப்பியிருக்கிறது என்பதை விட பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது என்பதுதான் நிஜம். அப்படி ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி என்ன, அதில் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதனை மையப்படுத்தியது, இவைகளைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் இந்த வலையொலியை 1 நிமிடம் நேரம் ஒதுக்கி பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும். தற்பொழுது ஈரானிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காணொலி என்ன என்பதை அறிவதற்கு முன்பாக ஈரானில் நடந்த சில விடயங்களை குறித்து தெரிந்து கொண்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஈரானோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டாலும் ஈரான் தன்னை மட்டும் நம்பி பயணித்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயம் நம்மால் உணர முடிகின்றது. அதனால்தான் முதலாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அதன் உச்சபட்ச தலைவரை அழித்த பொழுது ஈரான் நாங்கள் கண்டிப்பாக இதற்காக பதில் வாங்குவோம் என்று கூறி தன்னிச்சையாக அவர்கள் தங்களுடைய தாக்குதலை நடத்திய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் நாங்கள் எந்த நாட்டோடும் இணைந்து களத்தில் நிற்காமல் எங்களால் தனித்து நிற்பதற்கான ஒரு தைரியம் இருக்கிறது என்பதை ஈரான் பறைசாற்றி இருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த சூழலில்தான் அந்த போர் முதல் தாக்குதல் நடைபெறுகிறது. அதாவது இஸ்ரேல் ஈரான் மீது முதல் தாக்குதலை நடத்துகின்றது. அந்த தாக்குதலில் அல்கமேனி அவர்கள் மரணத்தை தழுவிடுகிறார். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். அப்பொழுது ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்பட்டது. அல்கமேனி அவர்களுடைய மகன் முஸ்தபா ஹாமினி அவர்களும் அந்த போர் தாக்குதலில் மரணத்தை தழுவிவிட்டார் என்ற செய்தி எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் மறுநாளே ஈரான் முஸ்தபா ஹமேனி அவர்களை நிர்வாகம், அதாவது அல்கமேனி அவர்கள் என்ன இடத்தில் இருந்து ஈரானை வழிநடத்தி கொண்டிருந்தாரோ அந்த இடத்தில் முஸ்தபா ஹாமினி அவர்களுக்கு நாங்கள் பதவி வழங்கி இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்தது. அதுபோல ஈரானின் இராணுவம், காவல்துறை அனைத்துமே முஸ்தபா ஹாமினிக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்று உறுதிப்படுத்தி அவர் பின்னால் அவர்கள் திரண்டார்கள். எனவே இந்த போர்க்களத்தை அல்கமேனி அவர்கள் மரணத்திற்கு பின்பு முஸ்தபா ஹாமினி அவர்கள் எடுத்துக்கொண்டு முன்னேறுகிறார் என்பதுதான் களம். இந்த சூழலில் மீண்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முஸ்தபா ஹாமினி அவர்களுடைய அலுவலகம் தகர்க்கப்பட்டதாக செய்தி, அதிலே அவர் படுகாயம் அடைந்து விட்டார் என்பதை மையப்படுத்திய செய்திகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்து வைத்து கொண்டு இருந்தன.
ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் ஒரு மௌன புன்னகை நீடித்தது. அதன் பின்பு ஈரான் எங்களுடைய தலைவர் மரணத்தை தழுவவில்லை என்கின்ற செய்தியை அழுத்தமாக பதிவிட்டது. இந்த சூழலில்தான் தற்பொழுது இன்னொரு விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அது என்னவென்றால், முஸ்தபா காமினி அவர்கள் உயிருடன் இருக்கிறாரா என்கின்ற கேள்வி. முஸ்தபா காமினி அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்று ஈரான் சொன்னால் கூட அவர் உயிருடன் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும். எனவே இப்பொழுது உண்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஈரானுக்கு. ஈரான் உடனடியாக என்ன செய்கின்றது? முஸ்தபா காமினி அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது போன்ற ஒரு காட்சி கொண்ட ஒரு காணொலியை வெளியிட்டு எங்களுடைய தலைவர் உயிருடன் தான் இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குறிப்பிட்டது போல முஸ்தபா காமினி அவர்கள் படுகாயமடையவில்லை, மரணத்தை தழுவவில்லை, அவர் உயிருடன் தான் இருக்கிறார் என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டன. எனவே இதற்கான எதிர்பார்ப்புகளும் கூடி இருந்தது. ஆனால் தற்பொழுது ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலி மாணவர்களுக்கு முஸ்தபா காமினி அவர்கள் பாடம் எடுப்பது போன்று வெளியிட்டு அந்த காணொலியில் அவர்கள் குறிப்பிட்டது எங்களுடைய தலைவர் இருக்கத்தான் செய்கிறார் என்று. ஆனால் இப்பொழுது அதில்தான் சந்தேகம் என்கின்றார்கள். இந்த காணொலி இப்பொழுது எடுக்கப்பட்டதா அல்லது பல மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட காணொலியை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்களா? இந்த கேள்விகள் எழும்புகின்றன. அதற்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விடயம், இந்த காணொலியில் முஸ்தபா காமினி அவர்கள் முன்பு இருந்ததை விட சற்று பருமனாக இருக்கக்கூடிய களமும் அவருடைய முகத் தோற்றமே வேறொரு கோணத்தில் இருக்கக்கூடிய களங்களையும் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் முஸ்தபா காமினி அவர்கள் அந்த மாணவர்களுக்கு பாடம் எடுத்தார் என்பது இப்பொழுது நடந்ததல்ல, அது முன்பு நடந்ததாக இருக்கும் என்கின்ற சந்தேகத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதுபோல முஸ்தபா காமினி அவர்கள் மயக்கமான நிலையில் இருக்கிறார் என்றும் மரணத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறாரும் என்கின்ற செய்திகள் எல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற செய்திகள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் எந்த சூழலிலும் துவண்டு விட மாட்டோம் என்பதை அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். தற்பொழுது பல நாடுகளில் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருந்த சூழலில் தற்பொழுது இந்திய மண்ணை மையப்படுத்திய சில களங்களும் நகரத் தொடங்கி இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தியும், பாகிஸ்தானும் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்குமா அல்லது அமெரிக்காவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். முஸ்தபா காமினி அவர்கள் உயிருடன் தான் இருந்து போரை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மையாக கூடிய பட்சத்தில் ஈரானை வீழ்த்துவது என்பது மிகப்பெரிய கடினமாக இருக்கும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.